ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்ற 9வது அத்தியாயத்தை நம்ம 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். பகவான் கடந்த சில ஸ்லோகங்களாக எப்படி தான் படைத்தல் அழித்தல் காத்தல் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறார்ன்றதை சொல்லிட்டு வந்தார். அதோடு மட்டும் இல்லை, படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற செயல்கள் செய்கிறதுனால பகவான் கட்டுப்படுறது இல்லை, அதனால் வரக்கூடிய அந்த குணதோஷங்கள்னால கட்டுப்படுறது கிடையாது. ஏன்னா பகவான் அதை எதையும் எதிர்பார்த்து செய்யலை, யார் மேலேயும் பாரபட்சம்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போது பகவானுக்கு இவ்வளோ பெருமை இருக்கு இல்லையா? ஏன்னா அவரை அதாவது பிரகிருத்தியிலேருந்து மூல பிரகிருத்தியிலேருந்து தான் எல்லாம் பஞ்சபூதங்கள் தோன்றி அதுலேருந்து தான் எல்லாம் வருது அப்படின்னாலும் பகவானுடைய மேற்பார்வையில் தான் எல்லாமே நடக்குது. இந்த அண்ட சராசரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அசைவது அசையாதது அப்படின்னு எல்லாமே படைக்கிறது பகவானுடைய மேற்பார்வையில் தான். பகவானை தலைவனாக கொண்டு தான் பிரகிருத்தியிலேருந்து எல்லாமே வருது. அப்போ பகவான் தான் எல்லாத்துக்கு பின்னாடி காரணமாகவும் இருக்காருன்றதை பார்த்தோம். அப்போ இப்படிப்பட்ட பகவானுடைய பெருமைகள் எவ்வளவு! ஆனால் பகவானுடைய இந்த பெருமைகளையும் தெரியாதவங்க சில பேர் இருக்காங்க. யார், எதனால் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது அப்படின்றத தான் அடுத்து 11 மற்றும் 12 ஸ்லோகங்களில் பார்க்க போகிறோம். அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். மாம் என்ன அவஜானந்தி தெரிஞ்சுக்காமலேயே தெரிஞ்சுக்காதனால அவமதிக்கிறாங்க. மூடாஹா மூடர்கள். எதனால் அப்படின்னா மானுஷீம் தனும் ஆஸ்ரிதம். மானுஷீம் தனு ஆஸ்ரிதம்னா பகவான் மனித உருவை எடுத்துக்கொண்டு தானே அவதாரம்லாம் எடுக்கிறாரு. அப்படி அவதாரம் எடுக்கிறதுனால பூத மகேஸ்வரம், உலகில் இருக்கிற அனைத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரன், எல்லாத்துக்கும் அவர் தான் ஆட்சி செய்பவராக இருக்காரு, தலைவனாக இருக்காரு அப்படின்ற அவருடைய மம பரம்பாவம், அந்த மேலான தன்மையை உயர்ந்த நிலையை தெரியாதவங்களா இருக்காங்க. அது தெரியாததுனால என்ன, இவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு பகவானே நினச்சிடுறாங்க. ஆனால் பகவான் மனிதனாக ஆகலை, மனிதனை போல் அந்த உருவை எடுத்துக்கிட்டு அவதாரம் எடுக்கிறாரு. ஏன்னா நம்மளை போல இருந்தால் தானே நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும், அதுக்காக அவதாரம் எடுத்தா. ஆனால் பகவானை புரிஞ்சுக்காம அவரோட மேலான தன்மையோ அவர் உயர்ந்த நிலையோ புரிஞ்சுக்காம மனிதன் தான் அப்படின்னு எளிமையாக நினைக்கிறதுனால அவமதிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்கும்னு 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. மோகாஷா மோக கர்மாணஹ மோகஜ்ஞானா விசேதசஹ ராக்ஷசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாஹ. ராட்சசீம் ஆசுரீம், அதாவது ராட்சச ஸ்வபாவம் அசுர ஸ்வபாவம். இந்த இடத்துல ராட்சசர்களாகவே அசுரர்களாகவே பிறக்கிறதா பகவான் சொல்ல. ராட்சச ஸ்வபாவம் அசுர ஸ்வபாவம்னா தமோ குணம் ரஜோகுணம் அதெல்லாம் தான் பகவான் சொல்கிறாரு. அந்த ஸ்வபாவம் அந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால அதிகமாக இருக்கிறதுனால மோகினியும் ஸ்ரிதாகா மயக்க நிலையில் அவங்க இருக்காங்க. அதாவது பெருமாளை பற்றி பகவானை பற்றி சரியாக தெரிஞ்சுக்க விடாமல் இந்த ராட்சச ஸ்வபாவம் அசுர ஸ்வபாவம் செய்யுது, ஒரு மயக்க நிலையிலேயே அவங்கள இருக்க செய்யுது அப்படின்ட்டு. அப்போ அதனால என்ன ஆகுது, மோகாஷா வீணான ஆசைகளாக படைத்தவர்கள் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஆசை நிறைவேறாது. ஏன் அவங்க ஆசை நிறைவேறாதுன்னா, ஏன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பகவான்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கல இல்லையா, அந்த அறிவு கூட இல்லாமல் இருக்காங்க இல்லையா. மோக கர்மானகா, அவங்க செய்யக்கூடிய கர்மங்கள் செயல்களாமும் வீணான செயல்களாகவே போகுது. மோக ஜானா, பகவானை பற்றின சரியான புரிதல் இல்லாததுனால அவ்வளோ பெருமை உள்ளவரை ரொம்ப எளியவன், மானுஷியும் தனும் ஆசிரித்தம்னு ரொம்ப எளியவன் நம்மளை போலன்னு அப்படின்னு நினைக்கிறதுனால விசேதசக உண்மை அறிவு அவங்களுக்கு ஏற்படவே இல்லாமல் போயிடுது அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. அதாவது இந்த 11-12 ஸ்லோகங்களில் சேர்த்து பகவான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்து அவரோட மேற்பார்வையில் தான் எல்லாமே படைக்கப்பட்டு காத்து அழித்தல் எல்லாமே நடக்குது அப்படின்னாலும் எல்லாத்துக்கு பின்னாடி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான மாற்றங்கள் பின்னாடியும் பகவானே காரணமாக இருக்காங்கன்ற இவ்வளோ பெருமைகள் பகவானுக்கு இருந்தும் பகவான் மனித உருவில் அவதாரம் எடுக்கிறதுனால
அவரை ரொம்ப எளிமையாக நினச்சி அவரோட பெருமைகள் புரியாமல் அவமதிச்சிடுறாங்க. மூடர்கள், முட்டாள்கள்னு சொல்கிறாங்க. அதனால அவங்க ஆசைகள் நிறைவேறாமையே போயிடுது. வீணான ஆசை, வீணான செயல்கள், வீணான அறிவு. ஏன்னா பகவானை பற்றின அந்த எல்லாத்துக்கும் உள்ள மூல காரணம் பற்றின அந்த அறிவு இல்லைன்னா அப்போ வேற எந்த அறிவும் வந்தும் பிரயோஜனம் இல்லாமல் தானே போயிடுது. எல்லாம் வீணான அறிவு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து 13வது ஸ்லோகத்தில் வேறு சில பத்தவங்களை பற்றி சொல்கிறாரு பகவான். அது யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.